வணக்கம். நானும் பேசுகிறேன் நண்பர்களே. நான் இருக்கிற நைஜீரியா வீட்டுக்கு பக்கத்தில் நான் காரில் போய்க்கிட்டு இருந்தேன். அதாவது அடுத்த தெருவில். அப்போ அங்கன வந்துக்கிட்டு ஒரு செடிகள் வந்துக்கிட்டு பழங்கள் மாரி தெரிஞ்சுச்சு. அதோட நான் காரை நிப்பாட்டிட்டு என்னோட டிரைவர்ட்ட கேட்கும்போது, "இல்ல இந்த பழம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்க வந்துட்டு இப்படி தான் நிக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. "இது வந்து அழகுக்கு குரோட்டன்ஸ்காண்டி தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கு" அப்படின்னு சொன்னான். நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா என்னன்னா, உடனே டக்குன்னு கூகுள்ல போட்டு பார்த்தேன். செரின்னு இருந்துச்சு. அதனால் பழங்களெல்லாம் வந்துக்கிட்டு பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். பழங்கள பறிச்சுட்டு சரி வீட்ல போய் என்னென்னு கூகுள்ல போட்டு பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்களெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். பறிக்கும் போகும்போதே நமக்கு தெரியுது ஒரு நவாப்பழம் மாரி தான் இருக்குது. எப்படின்னா க்ரீனா இருக்கு. க்ரீனுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் குடுக்குது. ஆரஞ்சு கலருக்கு அப்புறம் வந்து பிளாக் கலர் அடிக்குது. அப்பவுமே நமக்கு தெரியுது ஒரு பழம் டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டேன். பறிச்சுட்டு போகும்போதே கூகுள்ல போட்டு பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு செர்ரி டைப்பு பிரேசிலியன் செர்ரின்னு. பறிச்சதை கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு. நாங்கள் டேஸ்ட்டு நம்ம நாவப்பழமும் ஆரஞ்சும் சேர்ந்துருந்தால் அந்த டேஸ்ட்டில் அதாவது ஒரு புளிப்பு தன்மையோடு உள்ள டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது இங்கே உள்ள மக்களுக்கு இது வந்துட்டு என்னென்னு தெரியலை, அதனால தான் வந்துட்டு இன்னும் சாப்பிடாம வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன் பழம்னு சொல்லி கூகுளில் போட்டு பார்க்கும்போது இது செரி பிரேசிலியன் செரி இல்லைட்டா சூர்ணம் செரின்னு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. இது நீங்கள் யாராட்டும் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஃப்ரூட்டை பற்றி எதுவும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.